Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒன்றாக உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக நிரம்பியதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தேவனே, கர்த்தாவே, ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க இந்த நாள்ல பேசுற வார்த்தைகள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வரணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் சுவாமி. காரணம் நீங்க தாப்பா எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்க. நீங்க தாப்பா எங்களுக்கு பலனாக இருக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட விஷயமாகட்டும், எப்படிப்பட்ட எந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலை ஆகட்டும், எப்படிப்பட்ட ஆபத்து ஆகட்டும், அனுகூலமாக எங்களுக்கு சாதகமாக நீங்க எங்களுக்கு துணையாக நிக்கிறீங்க சுவாமி. அதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த தேவனை குறித்து இன்னும் அதிகமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரை மாம்சமான என்னை கொண்டு தேவன் நமக்கு அடைக்கலம் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். Please sit down. God is our refuge. God is our refuge. Yes. தேவன் நமக்கு அடைக்கலம். தமிழ்ல இதுதான் தலைப்பு. தேவ ஆவியானவர் இந்த நாள்ல இந்த வார்த்தை கொண்டு என்னோட பேசினாரு. அந்த அனுபவத்தை உங்களிடம் நான் வந்து தெரியப்படுத்த போறேன். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆதார வசனம் சங்கீதம் Psalm 46th chapter 1ஆம் வசனம். எல்லாரும் வந்து வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல ஷேர் ஆகும். நீங்க மறுபடியும் பார்த்து நீங்க படிச்சு ரெஃபர் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாக கிளியரா புரியும். சின்ன குறிப்புகள் தெரியப்படுத்திடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ லைவ்ல பாக்குறவங்களுக்கும் யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல ஷேர் ஆகும். மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதுல ஷேர் ஆகும். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட ஷார்ட்டா எனக்கு அனுப்பி விட்டுடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் Psalm 46:1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஹalleluya. சோ எல்லாமே இதுல அடங்கி இருக்கு இல்லையா? எல்லாமே அடங்கி இருக்கு. கொஞ்சம் வேகமா அடுத்தடுத்து வசனம் வாசிமா. 2ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஹalleluya. ஆகையால் பூமி நிலமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றது அழகா இந்த வார்த்தையில தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த தேவன் எப்படி எல்லா காரியங்கள் கிரியைகள் செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே அதை நம்பணும், விசுவாசிக்கணும். எல்லாரும் ஒரே மனதோடும் ஒரே வார்த்தையோடும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். 11ஆம் வசனத்தை நம்ம சொல்லுவோம். என்னோட நீங்க சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம இந்த நாள்ல சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். வெரி பிரசன்டர். சோ இப்படிப்பட்ட தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம், ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 31, 32. தேவனுக்கு நமக்கு நம்ம தேவன் பச்சை பாதம் பார்க்காத தேவன், பால் பச்சை பார்க்காத தேவன். நமது பட்சத்துல அவர் இருக்கிறார், நம்ம பக்கம் அவர் இருக்கிறார். நமக்கு விரோதமாக யாருமே எழும்பவே முடியாது அப்படின்னு தேவனே தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு காரணம் தன்னுடைய சொந்த மகனை நமக்கே கொடுத்திருக்கிறார். 32ஆம் வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஆமென். சோ அவரோட சொந்த குமாரனே நமக்கு கொடுத்தக்குள்ளோம் அவர்கிட்ட இருக்கிறது அத்தனையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த வார்த்தைகள் எதுக்காக இந்த நாள்ல இந்த தருணத்துல, அது வருஷத்து முடிஞ்சு 6ஆம் மாசத்துல நம்ம இருக்கிறோம். 6 மாசம் ஆயிடுச்சு இல்லையாமா? ஜூன் எண்டுல நம்ம இருக்கிறோம். சோ எதுக்காக இந்த வார்த்தைகள் கொண்டு அவர் பேசினார்னாக்கா, இந்த கொடிய உலகத்துல அவர் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். வேற யாருமே கிடையாதுங்க. நம்ம கொடியமான உலகத்துல நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ ஆகையால் தேவன் இந்த நாள்ல தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். நம்ம இருக்கிறது இப்போ கடைசி நாட்களில நம்ம இருக்கிறோம். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரெவரண்ட் டாக்டர் இந்த நாள்ல எனக்கு தெரியப்படுத்தினார். நீ அறிந்து கொள் அப்படின்னு சொன்னார். சோ இப்படிப்பட்ட எதுக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராபசியில பேசிட்டேன். 2025ஆம் ப்ராபசி, இந்த வருஷம் ப்ராபசி யார் பார்க்கலையோ போய் பாருங்க. டீட்டெயிலா நான் பேசியிருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட 6 மாசங்கள் ஆகுது. யாரெல்லாம் NJPH நித்திய ஜீவனுக்கு சொந்தமாகிற எல்லா பிள்ளைகள் மெசேஜ் கேட்டு வளர்ந்து கொண்டு அதை ரிசீவ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக, நல்லபடியாக, சுமூகமா, அழகா வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலமான தேவனுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது இப்ப கடைசி காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். கொடியமான நாட்களுக்குள்ள நம்ம இப்ப பிரவேசிக்க போகிறோம். அதை நீ அறிவாயாகன்னு அப்படி தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. இதன்படி எழுதி இருக்கிறபடியே நடக்கணும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. கொடிய காலங்களுக்குள்ள நீ பிரவேசிக்க போகிறாய் என்று என்ன குறித்து தேவ ஆவியானவர் இந்த நாள்ல பேசினார். பிரவேசிக்க போகிற அதாவது என்னன்னா, கொடியமான காலகட்டத்துல நீ பிரவேசிக்க போகிறாய். உன் நாடு பிரவேசிக்க போகிறது. நாட்டில் உள்ள பக்தர்கள் பிரவேசிக்க போகிறார். என் ஜனங்கள் பிரவேசிக்க போகிறார்கள். எப்படி இருக்கும் எனக்கு? ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் நம்மதான். 2ஆம் வசனம் அதிலேயே, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்வபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூற செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகர உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியம் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு
இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு பேசுறதுக்குள்ள எப்படி இருக்கும் எனக்கு? எப்படி நம்ம ஜனங்களை நான் விட முடியும்? இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த பட்டியல்ல உள்ள விஷயங்கள், இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு ரெண்டுலதாவது நம்ம எல்லாரும் இருப்போம். அது இல்லைன்னா மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல சத்திய ஆவியானவர் இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீ மற்றும் விலகுன்றக்குள்ள நடுக்க வருதுங்க. எப்படி விட முடியும் இல்லையாமா? ஒரு பட்டியல் பேசுன இல்லையா? மறுபடியும் போய் அதை வாசிங்க, எதுல நீங்க இருக்கிறீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 6ஆம் வசனம், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. 7ஆம் வசனம், எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற. ஸ்டாப் பண்ணுங்கம்மா. அதில் எப்போது கற்றாலும் நிறைய பேர் ஏன்னா நான் தான் பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளோட NJPH வச்சுதான் நான் பேசணும். நம்ம இங்க திறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது இல்லையம்மா? 1.25 வருஷம். இந்த டிசம்பர் வந்தால்தான் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எனிவே 4 வருஷமா நம்மளோட ஊழியம் நித்திய ஜீவன் சேனல்ல தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு விஷயத்துல கேள்வி, NJPH ஊழியத்தை இன்னும் உணராம இருக்கிறாங்க. அதுதான் கொடுமையான ஒரு விஷயம். இந்த காரியத்தை இன்னைக்கு தெரியப்படுத்தின பேருக்கு இதுதான் ஃபைனல் மெசேஜ் ஃபார் திஸ் டாபிக். அவ்வளவுதான். ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தா மட்டும்தான் இந்த காரியங்கள் நடக்கும், கிரியை நடக்கிறது தெரிய வரும். அது இல்லைன்னா இந்த NJPH ஊழியம் புரியாது, தெரியாது. ஸோ அதனால நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஆகட்டும், பர்சனல் கால் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் அவங்க கம்யூனிகேட் பண்றது, மரித்த உடனே ஆத்மா டைரக்டா பரலோகத்தான போகும் அப்படின்னு கேட்கிற கேள்விகளுக்கு கடைசி பதில் இதுதான். இன்னைக்கு தெரியப்படுத்தின பேருக்கு மறுபடியும் என்ன இதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஸோ யாரெல்லாம் தெரியலையோ மறுபடியும் தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம். ஏன்னாக்கா 7ஆம் வசனத்தின்படி எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து தெரியும், சத்தியம் தெரியும், ஆனாலும் உணராதவர்கள் இருக்கிறார்கள். சோ அடுத்த காரியம் அந்த வார்த்தையில இன்னொரு விஷயமும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. பெண் பிள்ளைக்கு தானமா, பெண் பிள்ளைகளோட வீட்டுக்குள்ள இப்படி பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த காரியத்துக்கு இந்த வார்த்தை, அதாவது பெண் பிள்ளைகளோட வீட்டுக்குள்ள அவர்கள் நுழைந்து, பெண்கள் மூலமா தான் சந்ததிகள் வருது. சோ இப்படிப்பட்ட கொடுமை அந்த ப்ரீவியஸ் வசனத்துல உள்ள அந்த கேட்டகரிஸ், குவாலிட்டிஸ், அந்த கேரக்டர்ஸ் அந்த போற போக்குல அதை உள்வாங்கி கொண்டு அவங்க தாய்மார்களை கன்வின்ஸ் பண்ணி வசப்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி இதுதான் தான் பெண் பிள்ளைகளோட வீட்டுக்குள்ள அவங்க பிரவேசித்து அந்த விஷயங்களை அவங்க நுழைந்து வசப்படுத்தி கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்துல நம்ம இப்ப பிரவேசித்து இருக்கிறோம். வெரி ஃபியூ தான் இது போல உண்மையான சத்தியங்கள் தெரியப்படுத்துறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியமித்து இருக்கிறாரு. சோ இப்போ என்ன கேள்விக்கு பதில் என்னன்னா, மரித்த உடனே எல்லா ராஜ்யத்துக்கு போயிடுவோம், கடைசியா ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வரும், அப்பதான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இதான் இந்த மெசேஜ். மரித்த பேருக்கு என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. வசனத்தின் ஆதாரத்தின் நிமித்தம் நான் பேசிட்டு இருக்கிறேன், சும்மா ஏன் ஆதாரம்னால இங்க நின்று பேச மாட்டேன். லூக்கா 16 அதிகாரத்துல நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 16 அதிகாரத்துல 19 இருந்து 31, அதுல 22 வசனத்தை வாசிமா. ஹல்லேலூயா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென், ஆமென். சோ மரித்த பேருக்கு இந்த 2 பேரோட கிரியைகள் எப்படிப்பட்டதுன்றது அது லேட்டர் நீங்க அதை படிச்சீங்கன்னாக்கா 31 வரைக்கும் டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. சோ அவன் என்ன பண்ணா, இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, இந்த தரித்திரன் என்ன பண்ணா, இந்த லாசருஸ்ன்ற ஒரு பெக்கர் தரித்திரன் அவன் என்ன ஆகுது,
மரித்த உடனே அந்த 22ஆம் வசனத்தின்படி தேவதூதர்கள் வந்து அவங்களை அவரை கொண்டு போய் அந்த ஆத்மாவை ஃபர்ஸ்ட் ஹெவன் முதலாம் மோட்சம் பாரடைஸ்ல ஆபிரகாம் இருக்கிறார். நமக்கெல்லாம் ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறார். அவர் அங்க இருக்கிறக்குள்ள அவரோட மடியில இந்த பெக்கரை போய் தேவதூதர்கள் கொண்டு போய் விடுறாங்க. ரைட்டா? இந்த ஐஸ்வர்யவான் பண்ண அந்த கிரியைக்கு பிரசன்ட் என்ன நடக்குது? கீழே பாதாளத்துல அவன் பாதி உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இது தற்காலிகமாக தான். அதனாலதான் நிறைய மரித்த ஆத்மாங்க என் கண்ணுக்கு தெரியும். பூமியில ஏராளமான மரித்த ஆத்மாங்க ரோட்ல நடமாடிட்டு இருக்கிறோம், மரத்துல தொங்கிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள வந்து கழுத்தை நெருக்கிறது, அமுக்கிறது, வயிற்று அமுக்கிறது, கிரியைகள், பொல்லாத கிரியைகள். நிறைய நல்ல ஆத்மாங்க இருக்கு, துஷ்ட ஆத்மாங்க இருக்கு, பழி வாங்குற ஆத்மாக்கள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடியமான ஆத்மாங்க மரித்த பிறகு பண்ணிட்டு இருக்கிறதுனால தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு, யார் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்களோ அந்த ஆத்மாக்காக ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சேன். 1 பேதுரு 3:19 வாசிமா. இப்ப ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அவர் என்ன பண்றாரு? அவங்கள வந்து சிறையில அவரோட பாதுகாப்புல, அதாவது காவல்ல வச்சுப்பாரு. அந்த ஆத்மாக்களை காவல்ல வச்சுட்டு பிரீச் பண்ண ஆரம்பிப்பார். வாசிமா. ஹல்லேலூயா. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆமென். 21:22 அதே அதிகாரத்துல வாசிமா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசிரத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆமென். இப்ப வந்து இந்த வார்த்தையின்படி 21ஆம் வசனத்தின்படி உயிரோட இருந்தா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஞானஸ்தானமே எடுக்கல இல்லையா? சோ அதுதான் இந்த 21ஆம் வசனத்துல தெளிவா தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போ மாம்சத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா அவரோட போதனை, அவரோட பிரீச்சிங் அங்க நடக்க போகுது. அது அவர் கையில தான் இருக்கு. ஏன்னா அவர் தானே வலது பாசத்துல போய் உட்கார்ந்தாரு. எல்லா அதிகாரமும் 22ஆம் வசனத்துல தெரியப்படுத்தி இருக்கிறாரு இல்லையா? சோ இதுதான் விஷயம். இந்த விஷயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ரோமன்ஸ் போமா. ரோமன்ஸ் 14ஆம் அதிகாரத்துல 14th சாப்டர் 10-11 வாசிமா. ஹல்லேலூயா. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணாதிருக்கிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். அந்தபடியே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சோ அவரோட ஜீவனை கொண்டு அவர் உரைக்கிறார், கர்த்தரே சொல்றாரு. சோ இந்த மாதிரி நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு. தற்காலிகமான ஒரு மரணம், நித்திய மரணம் என்றது 2 மரணம் நமக்கு இருக்கிறது உண்மைன்றது தேவ ஆவியானவர் இந்த நாள்ல தெரியப்படுத்துறாரு. அதனாலதான் என்ன போல ஆள்களை வந்து அவர் சூஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியன் 5ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வாசிமா. 2 கொரிந்தியன் 2 கொரிந்தியன்ஸ் 5th chapter. ஹல்லேலூயா. ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமென். 13ஆம் வசனத்தின்படி நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால், ஒருவேளை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்ன நீங்க பைத்தியமா நினைச்சீங்கன்னாக்கா தேவனுக்காக அப்படி இருப்போம். ஒருவேளை இது வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தெரியப்படுத்துறாங்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க, அப்படி ஒருவேளை நீங்க உணர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்காக அப்படி இருக்கும். அவ்வளவுதான்.
சோ இந்த நியாய தீர்ப்புன்றது வந்து அவரோட 2வது வருகையில ஜட்ஜ்மெண்ட்ன்றது உண்டு. ஆனா இப்போ தற்காலிகமாக அவன் செய்த கிரியைகளுக்கு இந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்ன நடந்திருக்கோ அதுதான் நடந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணே இல்ல. டைரக்டா மோட்ச நித்திய ஜீவன் கிடைச்சிடும் மட்டும் நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் நடந்த பிறகுதான் அது கிடைக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இதுக்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் 20ஆம் அதிகாரத்துல 12 - 15 வாசிமா. 12 வாசிங்க. ஹல்லேலூயா. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைவார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். 14ஆம் வசனத்தின்படி மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். அப்போ சோ நம்ம மரித்த பேருக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க செய்த கிரியைகளுக்கு ஒருவேளை தீமையாக செய்திருந்தா அவங்களுக்கு வந்து நரகம்ன்றது உண்மை. பாதாளத்துல போய் பாடி என்ன எரியுது, எந்த பார்ட்டி எரியுது நமக்கு தெரியாது, அது தேவன் முடிவு பண்ணுவாரு. சோ ஆனா ஜட்ஜ்மெண்ட் டே, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே வந்தக்குள்ளோ அப்போதான் டிசைட் ஆகும் இந்த விஷயம். 15ஆம் வசனத்துல தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கு. அந்த அக்னி கடல்ல டோட்டலா போட்டுடுவாங்க. இதுதான் 2ஆம் மரணம். இதுல தப்பு வைக்க வாய்ப்பே இல்லை. கோடிக்கணக்கான வருஷம் இந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பாதி அவங்க எரிவாங்க. கோடிக்கணக்கான வருஷம் நல்ல காரியங்கள் செய்தவங்களுக்கு நித்திய ஜீவன், அதாவது 3rd ஹெவன்ல பிதாவோட சமூகத்துல போய் நிற்போம். இது ஏசப்பாவோட 2வது வருகையில தான் நடக்கும் இது. ஹல்லேலூயா. சோ ஆனா இப்ப தற்காலிகமா பாடுகள் உண்டு. அதனால நல்ல காரியங்கள் செய்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்யறோமோ அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நிம்மதியா நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசி. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். அந்த புக்ல பேர் இல்லைன்னாக்கா கடல்ல போயிட்டோம். ஐஸ்வர்யவானுக்கு வந்து பாதி உடம்பு தான் எரிஞ்சிட்டு, அது கடல் கிடையாது. கடல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கடல் அக்னி கடல்ல தள்ளப்பட்டு அது நித்திய நரகமாக ஆகும். சோ அதனால வார்த்தைகளை வந்து நம்ம கவனமாக பேசணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகும். யாரை பத்தி நம்ம பேசுறோம், யாரை குறித்து நம்ம பேசுறோம், என்ன பேசுறோம் ஞாபகம் இருக்கணும், மைண்ட்ல இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு பேச்சு பேசுறக்குள்ள 4 பக்கம் யோசிச்சு பேசணும். இல்லைன்னா அந்த வார்த்தையிலையும் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்னு நான் சொல்லல, தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். மேத்யூ 12ஆம் அதிகாரம் 36, 37 வாசிமா. ஹல்லேலூயா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கனம் ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். அதனால வார்த்தைகளை வந்து கவனமாக பேசணும். தெரியலனாக்கா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது. அறியாத பேசிடுறாங்க, தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு பிரதர் வந்து இருக்கிறாரு, அதனால தான் உங்களை பார்த்து சொல்றேன். அவருக்கே தெரியல அவர் ஆர்கியூ நடந்தது. அந்த டெலிவரன்ஸ் ரூம்ல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, அவருக்குள்ள எந்த விஷயம் வந்து பேசினது கண்ணார பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் அவருக்கு புரிய வச்சேன், இது நீங்க இல்ல பிரதர், உங்களை தாக்கிட்டு இருக்கிற, உங்களை அடிக்ட் பண்ணி அடிமையா உங்களை புடிச்சு வச்சிருக்கிற அந்த விஷயம், அந்த கிரியை தான் பேசிட்டு இருக்குதுன்னு. அப்ப அவர் வந்து அதை ரியலைஸ் ஆகி அப்புறம் வந்து அது ஜபத்துல உட்கார்றக்குள்ளதான் அந்த பல நேரம் ஜபம் பண்ண பிறகு அந்த போராட்டத்தின்மைனால அவர்கிட்ட இருந்து அந்த விஷயம் வந்து ஒரு ஹியூஜ் உருவம் அப்படி வெளியாச்சு பாரு. வெளியானக்குள்ள
அவருக்கு அது விட்டு போனதான் அவர் உணர்ந்தாரு. அப்படி கரண்ட் ஷாக் எப்படி அடிக்கும் அப்படி ஆகி திணறிட்டாருங்க, அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது வந்த கையோட எரிச்சி சாம்பல் ஆக்குனார். அப்பதான் அவர் முகத்துல உள்ள தெளிவு வந்தது. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் எனக்கு எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்கிறார். தேவாவியானவர் தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம். சோ இது ஏன் நான் தெரியப்படுத்துறேன்னாக்கா, நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு நித்திய ஜீவன் பத்தி புரியாம ஆத்மாங்க டைரக்டா போயிடும், நான் இங்க போயிடுவேன், டைரக்டா மேல போயிடுவேன் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, கிடையாது. இதுதான் விஷயம். ஆபிரகாம் அந்த லாசருவை எப்படி தன்னோட மடியில வச்சுக்கிறார், அவர் செய்த காரியத்துக்கு, ஐஸ்வர்யன்வான் செய்த காரியத்துக்கு என்ன நடந்தது? தற்காலிக மரணம், நித்திய கடல் அக்னியில, நித்திய நரகம், இல்லைன்னா நித்திய ஜீவன். இது ரெண்டு தான் ஆப்ஷன். இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல நடக்க போறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தி. இதுக்கு மேல யாருக்கும் கேள்விகள் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபைனல் சொல்லிடுன்னு சொல்லிட்டாரு. சோ அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் செய்து கொண்டு, நல் வார்த்தைகள் பேசிக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கலாம். இல்லையா பிரதர்? ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லோடு கம்மியாகும், வேதனைகள் கம்மியாகும், மகிழ்ச்சியா நல்லா பூந்தோட்டத்துல அருமையா நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தி 3:1 படி இந்த கொடியமான காலகட்டத்துல, கடினமான நாட்கள்ல நான் பிரவேசிக்க போறேன்னு தெரியப்படுத்தினாரு. இந்த 6 மாதத்துல என்ன நடந்ததுன்றது, நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தோன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ வரப்போற மாதங்கள், இனி வரப்போற மாதங்கள் எப்படி இருக்கும், எப்படி நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி இருக்கிறார். நம்ம தேவன் கைவிட மாட்டார், வழியை சொல்லிடுவார். எவ்வளவு பட்ட நெருக்கடி இருந்தாலும் நமக்கு ஒரு வழி உண்டு. ஏன்னா அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தின பிறகு அப்படியே நிறுத்த மாட்டார், அதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பார். அந்த வழியை புரிஞ்சுக்கின்னு நம்ம அதுல நடந்தா பாதுகாப்பா இருக்குவோம். அந்த வழியை தான் இன்னைக்கு எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், போராட்டம் இருக்கு, நெருக்கடி இருக்கு, எல்லாம் எது வந்தாலையும் நம்ம தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு அடைக்கலம். எந்த ஆபத்து வந்தாலும் தப்பு வைக்கிறதுக்கு அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரப்போற கொடியமான கடினமான நாட்களுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். NJPH பிரவேசிக்க போகிறது. இந்த கடினமான நாட்கள்ல நம்ம தப்பி வைக்கிறது எப்படின்னு தேவ ஆவியானவர் ஒரு வழியும் நமக்கு தெரியப்படுத்துறாரு. அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கலாம். உன் ஜனங்கள், அதாவது எனக்கு கொடுத்திருக்கிற NJPH பிள்ளைகளுக்கு தப்பி வைக்க ஒரு வழி, நான் பிரார்த்தனை செய்யணுமா? நீ பிரார்த்தனை செய்வது அவசியம் என்று தெரியப்பட்டனர். செய்வதுன்னு இல்ல, சில அவசியம்னு தெரியப்பட்டனர். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ பிரார்த்தனை செய்யின்றது வேற, நீ பிரார்த்தனை செய்வது அவசியம் என்றது வேற. அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பிரார்த்தனை செய்வது மிக அவசியமாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. வருடத்துல முதல் 6 மாதங்கள் நம்ம கடந்து போயிட்டோம். இனி அடுத்த 6 மாதங்கள், அந்த 6 மாதத்துல அவர் சில விஷயங்கள்ல கட்டளை இடுவாராம். சில விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்குல்ல, நிறைய விஷயங்கள். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஏர் இந்தியா பிளைட் கிராஷ், சில விஷயங்கள் அவரே கட்டளை இடுவாருன்னு தெரியப்படுத்தினார். சோ இதனால நம்ம எப்படி இதுல இருந்து தப்பி வைக்கிறது, தப்பித்துக் கொள்வோம். இனி அடுத்த 6 மாதத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது தேவனுக்கு தெரியும். ஆனா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம அதை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம். நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நம்ம புடிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. சோ அடுத்த 6 மாதத்துல அவரே கட்டளை இடுவாரா, என்னென்ன பண்ணணும், யுத்தம் நடக்கணுமா, இது அழிக்கணுமா, அது பண்ணணுமா, டிஸ்ட்ராய். He is a creator and he is a destroyer. அவர் அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு. அவர் வேற கிரியேட் பண்ணி விடல, டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. முதலாம் உலகத்தை ஜலத்தை கொண்டு அழிச்சாரு, 2வதாக அக்னியை கொண்டு அழிக்க போறாரு. அக்னியில தானே எரிஞ்சது. ஹல்லேலூயா.
சோ இந்த மாதிரி 6 மாதத்துல நான் கட்டளையிடுவேன். ஆனா நீ ஜெபம் பண்ணு, உனக்கு கொடுத்திருக்கிற NJPH பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நம்மளுக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் லூக்கா 19:9 படி இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வார்த்தை தான் நம்மளை இப்ப பாதுகாத்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையான பக்தர்களுக்கு, என்னை போல எளிய மக்கள் நபர்களுக்கு எத்தனை பாடுகள் இருக்கு தெரியுமா? இந்த விஷயங்கள் கேட்கறதுக்குள்ள நடுக்கமோ தடமாற்றமோ எதுலயோ ஒரே குழப்பம், தலையில கனமா இருக்கோ, வார்த்தைகள் இப்போ பிரசன்ட் நடக்கத்தான் நீ பேசணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேச வேண்டாம், நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பேசணும். சோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வாங்கி உங்களுக்கு அதை சப்மிட் பண்ணி அதை புரிய வச்சு தெரியப்படுத்துற வரைக்கும் என்னோட வேலை. அது எடுத்துக்குன்னு உள் வாங்கி கொண்டு எடுத்துக்கிறவங்களுக்கு பலன் இருக்கு, ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு அவங்களோட முடிவு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வழியை தெரியப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வழியை தான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா ஒரு காரியமும் நடக்காதுன்னு மேத்யூ 13:58 சொல்லிட்டார். சோ ஒரு காரியமும் நடக்க போதில்லை, விசுவாசம் உள்ளவர்கள் தான் நடக்கும், விசுவாசம் இல்லைன்னா நடக்காதுன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருங்க, நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு. சீரியஸா இருக்காதீங்க. இல்ல சீரியஸான விஷயம் எதுக்குன்னா, நிறைய மக்கள் கேட்ட கேள்வி, ஆத்மா இறந்த பிறகு டைரக்டா பரலோகத்தானே போவோம், கடைசியா தான் நியாய தீர்ப்பு வரும்ன்ற ஜனங்களுக்காகத்தான் அந்த மெசேஜ். இல்ல, இப்போ பிரசன்ட் தற்காலிகமான ஒரு விஷயம் நடக்குது, தற்காலிகமான ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கு, நித்தியமான ஒரு ஜீவன் இருக்குது, நித்திய நரகமும் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஷார்ட்டா ஒரு மெசேஜ் தெரியப்படுத்தி பேசணும்னு தெரியப்படுத்தினார். நம்ம லாங்குவேஜ்ல கன்னடா ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், ஏன் தமிழ் ஆகட்டும், சிவி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா. சிவி சக்கரவர்த்தி நல்ல மிக அன்புள்ள ஒரு ராஜா. ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. ஓகே, சிவி சக்கரவர்த்தி. சோ இவர் ஒரு அன்புள்ள ராஜா, மனதுருக்கம் உள்ள ஒரு சக்கரவர்த்தி, ஒரு சக்கரவர்த்தி ராஜா சிபி சக்கரவர்த்தி. சோ ஒரு நாள் தன்னுடைய பூங்காவனம், அதாவது கார்டன்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு புறா, அதாவது பிஜன், அவருடைய தோளில் உட்கார்ந்தது, தொடையில உட்கார்ந்தது. சோ அது கொஞ்சம் அப்படியே நடுங்கி கொண்டே இருந்ததா. அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த புறா இப்படி நடுங்குகிறது என்று கேட்கிறாரு. கேட்ட பிறகு பார்த்த பிறகு பின்னாடியே ஒரு கருடன், அதாவது ஈகிள் வருது. பின்னாடியே அந்த பிஜனை தோத்திட்டு ஈகிள் வருது. அது துரத்தி கொண்டு வந்த உடனே, சோ அந்த வேகத்துல வந்ததுனால தான் அந்த பிஜன் நடுங்கி கொண்டு இருந்தது. சோ இந்த ஈகிள் என்ன பண்ணுது, அரசனுக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேரா உட்காந்து பாருங்க, எவ்வளவு அதுக்கு கம்பீரம் பாருங்க. அந்த ராஜாக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காருது. இந்த புறா பயந்து அவரோட தொடையில உட்காருது. சோ இந்த கருடன் அப்படி நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்ததுனால இந்த ராஜா ரொம்ப மனதுருக்கத்தின் உள்ள ராஜாவாக இருக்கிறாரு. நீதி செய்யற நியாயம் செய்யற ராஜாவாகவும் இருக்கிறாரு. இப்போ பிஜன், அதாவது புறா பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீ நடுங்குகிறாய் என்று புறாவை கேட்கிறார். அந்த கருடன் என்னை முழுக வருகிறான் ராஜா அப்படின்னு புறா தெரியப்படுத்துது. அதனால்தான் நான் நடுங்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு புறா சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக கருடனை பார்த்து இந்த ராஜா கேட்கிறாரு. அரசன் கேட்டாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கருடனை கேட்கறக்குள்ளோ கருடன் சொன்னது, எனக்கு அந்த புறா வேணும், நான் அந்த புறாவை சாப்பிடணும். ஓகே, அப்படியா? அப்பொழுது அரசன் என்ன பண்றாரு, ஒரு கத்தியை எடுக்கிறாரு. கத்தியை எடுத்து தன்னுடைய தொடையில உள்ள ஒரு சதையை, ஒரு துண்டை வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறாரு. புறாவை ஒரு பக்கம் நிக்க வைக்கிறாரு. இந்த அவரோட தொடையில உள்ள சதையை கிழித்து அறுத்து சதையை வைக்கிறாரு. அப்புறம் அந்த கருடன் அந்த வெயிட்டை பார்த்துட்டு, சரி இந்த புறாக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா இருக்கு அந்த சதைன்னு சொல்லிட்டு அந்த கருடன் அந்த சதையை எடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. சோ இது மூலமா அந்த புறாவை தப்பு வைத்தார், அந்த அரசன் தப்பு வைத்தார். இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது போல தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு துண்டு சதத்தா மாம்சத்தை தூக்கி வீசி அதை காப்பாத்தினார், அந்த புறாவை காப்பாத்தினார். அப்போ நம்ம ஏசப்பா நமக்காக என்ன பண்ணார்? ஒரு துண்டு சதையா கொடுத்தாரு.
நமக்காக அவர் தண்ணியே கொடுத்தார், முழு சரீரத்தையே கொடுத்தார். கலாத்தியன் 2:20 படி, கலாத்தியன் 2:20 படி, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே அர்ப்பணித்தார். இந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சரீரத்துல உள்ள ஒரு பகுதியை வெட்டி கொடுத்தார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ எப்படி எவ்வளவு நல்ல தேவன் இல்ல நம்ம ஏசப்பா. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். இந்த வார்த்தையின்படி இப்போ ஒரு கூட்டம் சபை, ஒரு NJPH கூட்டத்தை என்கிட்ட கொடுத்திருக்கிறார். சோ அதை நான் கண்காணித்து கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போகணும். கொண்டு போறக்குள்ள அந்த நடத்துதல்ல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவரோட துணையில தான் என்னால நடத்த முடியும், அவர் இல்லைன்னா என்னால நடத்த முடியாது. அப்ப இது எப்படி இருக்கும்? கமர்ஷியலா இருக்கும், ஸ்பிரிச்சுவலா இருக்காது, வியாபாரம் பண்ற ஒரு தலமாக மாறிடும். அவரோட கண்காணிப்புல கொண்டு போவார். ஏன்னா அடுத்ததாக ஓநாய்கள் வருவாங்க. அந்த ஓநாய்கள் கூட்ட நம்ம மாட்டக்கூடாது, அதுக்குண்டான எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மாறுபாடு உள்ள சந்ததிகள் வரப்போதுன்னு தெரியப்படுத்தினார். 28ஆம் வசனம் வாசியமா. அல்லேலூயா. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதல் அந்த மந்தைய குறித்து இந்த ஓநாய்கள் வருது இல்லையா, அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். 29:30 வாசிங்க. அதுல நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். சோ எல்லாருமே சின்ன பிள்ளைங்களெல்லாம் கிடையாது, எல்லா விவரமான பிள்ளைகள் தான். நீங்க எல்லாருமே அறிவு ஞானத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். யார் எப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஜட்ஜ் பண்ணவும் முடியும் இல்லையா? நீங்க இதுதான் நம்பணும், அதுதான் நம்பணும், இதுதான் அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் யூ ஆர் டூயிங் உங்களுக்கு தெரியும் இல்லையாமா? சோ அதனால நம்ம எந்த விஷயத்துல போய் இந்த ஓநாய்கள் கிட்ட போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இருந்த மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அதே நேரத்துல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:28 தெரியப்படுத்தியிருக்கு. அவர் கண்காணிக்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இந்த NJPH எப்படி சம்பாதிச்சார்? 2022 நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் அந்த மகள் ஆகட்டும், நிறைய பிள்ளைகளை சம்பாதித்து வைத்து இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி அவரோட சுய ரத்தத்தினால தான் சம்பாதித்து இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தின் நிமித்தம் என்ன பேச வைத்துட்டு இருக்கிறார். போய் ஓநாய்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு தெரியவும் படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். சோ இந்த NJPH பிள்ளைகளுக்கும் தேவன் அதே தான் தெரியப்படுத்துறார். இது 2000 வருஷமா அதே தான் தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி தேவன் நமக்கு அடைக்கலம், அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாருன்னு இந்த நாள்ல தேவ ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. வெறும் அடைக்கலம் மட்டும் கிடையாது, உங்க மேல அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறார்னா தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மளை சம்பாதித்ததுனால சோ அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர் கொடுக்கலனாக்கா அடைக்கலமாக இருக்க முடியாது இல்லையாமா? 2014 மலேசியால நாங்க இருக்கிறோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுஜாதான்ற ஒரு ஃப்ரெண்டு, அவங்க மகாராஷ்டிரால இருக்கிறாங்க. அவங்க இங்க வேலை விஷயமா அவங்க ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் டாட்டர் 3 பேர் இருக்கிறாங்க மலேசியால. ஸோ 2014 ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஸோ அவங்க மறுபடியும் மகாராஷ்டிராக்கு போயிடுறாங்க, மும்பைல தான் இருக்கிறாங்க.
நாங்க 2020 அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட், அப்போ மெடிசன் எல்லாம் கோவிட்க்கு மருந்தே இல்லை. எப்படிமா மும்பைல எப்படி கொத்து கொத்தா உழுதுட்டு இருக்கோம். போனவங்க எரிக்க இடம் இல்லாதபடி வீதியில எரிச்சு போடுவாங்க. அப்படி மும்பைல அவ்வளோ தீவிரமா ஆக்சிஜன் இருக்காது, எல்லாம் அப்படி ஒரு பெட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னாக்கா, அவங்க ஹஸ்பண்ட்க்கோ டாக்டருக்கோ கோவிட் வந்துடுச்சு, தனித்தனியா ரூம்ல போட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயந்து அழுந்து கால் பண்ணி அழுவுது, இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல. நீ அவங்க மகாராஷ்டிரியன், அவங்க வந்து இயேசு அறியாதுங்க, நீ ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணு, ஜீசஸ் தான் திருநெல்வேலியில இருக்கிற அப்படி அவங்க சொல்றக்குள்ளோ. அப்போ அந்த அப்படி ஒரு தீவிர கண்ணுக்கு முன்னாடி டப்பு டப்பு டப்புன்னு உயிர்கள் போயிட்டு இருக்கு, கொத்து கொத்தா கோடிக்கணக்கான உயிர்கள். அதுக்கு ஆரம்ப காலத்துல இந்த மார்ச்ல தீவிரமா தொடங்குது, ஏப்ரல் மேலெல்லாம் அப்படி கொத்து கொத்த லட்சக்கணக்குல அந்த டைம்ல. சோ அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அற்புதமா 10 நாள்ல கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்து அவங்கள கொண்டு வந்துட்டார். இத அனுபவிச்ச என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த 4 பேர் இன்னொரு 4 16 16 32 அப்படியே பரவிட்டே போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு வயசு 68 வயசு. அந்த சகோதரி மும்பைல தான் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இது பிசினஸ் மேன், சிங்கப்பூர்ல வேலை. அவங்க 68னா அவர் 70 71 இருக்கலாம். ஸோ சிங்கப்பூர்ல வேலை, ஒரே ஒரு சன்னு, மேரேஜ் ஆயிட்டு அவர் 2 குழந்தைங்க கனடால செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப இந்த அம்மா மட்டும் மும்பைல இருக்கிறாங்க. ஸோ இந்த அம்மாக்கு ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு அம்மா. ஸோ இவங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. உலகத்துல பிரதர் அவங்களுக்கு இல்லாத கிடைக்காத ஒரு காரியமும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த அம்மாக்கு எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு மனதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. ஏதோ ஒரு பயம், ஒரு திகில், எந்த நேரம் என்ன நடக்குமோன்ற ஒரு கவலை, எந்த நேரம் எது செய்து யாராவது என்ன செய்து விடுவார்களோ அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம், பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஒரு அடைக்கலத்தை அவங்க தேடிக்கொண்டிருந்தாங்க, தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தாங்க. வழக்கம் போல என்னோட இந்த வீடியோ அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதுல மூலமா என்னோட வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு புரியும், ஆனா பேச தெரியாது. ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்கள என்னோட வீடியோ பார்க்கற ஆரம்பிக்கிறாங்க. அதுல கடைசி நேரத்துல நான் நம்ம மெசேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதே இடத்துல ஹோலி கம்யூனியன் பத்தி நான் ஏசப்பாவோட ஒரு துண்டு சரீரத்தை கையில வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துண்டு ஷேர் பண்ணுவேன். முதல்ல நான் தான் கையில எடுப்பேன். அந்த கையில இருந்து எடுத்து உங்களுக்கெல்லாம் பிச்சு ஒரு துண்டு எல்லார் கையிலும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அவங்க பாக்குறாங்க. கடைசியாக கர்த்தரோட பந்தியில் சொல்ற வார்த்தைகளை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது உனக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று நான் சொன்ன வார்த்தை அவங்களோட உள்ளத்தை தொட்டது, அவங்களோட உள்ளத்தை உடைத்ததுன்னு சொன்னாங்க. எனக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரமான்றது அவங்களுக்குள்ள அது பேச ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறாங்க, ஏன் காலும் பண்றாங்க. கால் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கிறதுனால அவங்களோட மொழியிலேயே நான் பேசுறேன். ஆமா சிஸ்டர், உங்களுக்காகவே இந்த சரீரம் அவர் பிச்சு கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்காகவே தன்னோட ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னு அவங்களே அட்ரஸ் பண்ணி நான் பேசுறக்குள்ளோ திரும்ப திரும்ப அவங்க கேட்ட பதில் என்னன்னா, எனக்காக உயிரை கொடுத்தாரா, எனக்காக தன்னோட சரீரத்தை கொடுத்து எனக்காக ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா. இந்த ஒரு சத்தியத்தை அந்த அம்மாவோட உள்ளம் தொட்டது. அவங்க உணர்ந்தாங்க, எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு மறிக்கிறதுக்கு ஒரு தேவாதி தேவன் இருக்கிறாருன்றது அவங்க உணர்ந்தாங்க. அப்ப நான் இந்த திருவிருந்து பந்தியில கலந்துக்கணும்னா என்ன செய்யணும், அடுத்த கட்டம் இதுதான். அப்ப நான் தெரியப்படுத்தினேன், உங்களோட ஏரியால நீங்க போய் ஆவிக்குரிய சபைக்கு போங்க, அங்க ஒருத்தர் பாஸ்டரை பாருங்க, அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது தெரியப்படுத்துவாங்க. சோ முதல் ஸ்டெப் தன்னை தானே அறிக்கை பண்ணி
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், சொந்த ரட்சகராக ஏத்துக்கணும். அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் ஜலத்தினாலும் ஆவினாலும் கழுவப்படணும், ரத்தத்தினால கழுவப்படணும். சோ ஞானஸ்தானத்தை குறித்து அந்த பாஸ்டர் பேசி இருக்கிறாரு. சோ எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான். சோ அந்த இடத்துல அந்த பாஸ்டர் மும்பைல அப்படி தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ அப்ப அவங்க பேப்டிசம் எடுத்துக்கிறாங்க. ஆல்டர்ல ஃபர்ஸ்ட் முதல்ல வராங்க அந்த போதகர் கிட்ட. அப்பத்தை வாங்கும் பொழுது நடுங்கி போனாங்களா, அவங்க நடுங்கி போனாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மாறியது, முழுவதும் மாறியது. பயம் மாறியது, திகில் மாறியது, எல்லா விதமான சஞ்சலமும் மாறியது. எனக்கு இப்பொழுது ஒரு அடைக்கலம் உண்டு, என்னை நேசிக்க எனக்காக ஜீவனையே கொடுத்த ஒருவர் உண்டு, அவர்தான் என் அடைக்கலம் என்று அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு என்னோட அந்த வார்த்தைகளை சொல்லி பேசி கலந்துக்கினாங்க, ஷேர் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஜெபத்துல வைக்கிறதுக்குள்ள அவங்க மகனும் அடிக்கடி அந்த தாயாரை பார்த்துட்டு போவாங்க. இப்போ அவங்க கணவர் 2022 அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணி தன்னோட மனைவி கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த வாழ்க்கை முற்றிலும் மாறியதுனால அது மட்டும் இல்ல, தன்னுடைய நிலைமையில இருக்கிற கணக்கற்ற மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்கு இல்லையா, அவங்க ஹை கிளாஸ் லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி, அவங்களெல்லாம் எல்லாம் அந்த ஆளுங்க கூட அப்படிதான் இருப்பாங்க, தனித்தனியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் இருந்து நிம்மதி இருக்காது. சோ அவங்களுக்கு எல்லாம் இயேசு உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், நான் பெற்ற அந்த இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சுவிசேஷத்தை தெரியப்படுத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. நிறைய ஆத்மா ஆதாயம் சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம நினைச்சுக்கணும், இங்க ப்ரீச் பண்றோங்கோ, ஞானஸ்தானம் யார் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட தான் ஆத்மா ஆதாயம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் புறஜாதிகிட்ட போய் இயேசு உனக்காக மரித்தார், அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், தன்னோட சரீரத்தை பிச்சு கொடுத்தார் அப்படின்னு தெரியப்படுத்தி அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் அவங்க உணர்றாங்க பாருங்க, அப்பவே அவங்களுக்கு ரட்சிப்பு வந்துடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறதுனால நான் பிரதர் ஒரு 1 minute அவங்களுக்கு ஒரு மெசேஜ போட்டுடலாம், சென்ட் பண்ணிடலாம். அவங்க பேர் ரூபாலி, சிஸ்டர் ரூபாலி ஜி. அவங்களுக்கு இந்த மெசேஜ். प्रेज द लॉर्ड, हिंदी लिया। प्रेज द लॉर्ड सिस्टर रूपाली जी, आपके लिए एक संदेश है। आज परमेश्वर ने कहा है मेरे को आपकी टेस्टिमनी को शेयर करने के लिए, इसीलिए बिना पूछे आपसे मैंने आज हमारा NJPH नित्य जीवन चैनल पे शेयर किया है। आप देख लीजिए और कमेंट कीजिए और शेयर भी कीजिए। आपके लिए संदेश, आपको भी आपके पूरे परिवार के लिए परमेश्वर का आशीर्वाद है, अनुग्रह है, कृपा भी है। आप स्वीकार कीजिए। आप अच्छे से, मन से, दिल से परमेश्वर का काम कर रही है। आप ऐसे ही कीजिए, लोगों को मत देखिए। गॉड ब्लेस यू। धन्यवाद। Praise the Lord. ஒரு நொடி மும்பைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம மலேசியால இருக்கிறோமா மும்பைக்கு போயிட்டோம்பா. தேவனுக்கு பிரதர் ஜாதி மதம் இல்லம்மா, வித்தியாசம் இல்ல, நாடு வேறுபாடு இல்ல, காஸ்ட் எல்லாம் கிடையாது, இனம் கிடையாது, உலகத்துக்கு ஒரே தேவன். எபேசியன்ஸ் 4 5-6 வாசிப்போம். எல்லாருமே ஒருத்தர் தான், எல்லாருக்குமே ஒரே தேவன், எல்லாருமே பிள்ளைகள். யாருக்கு? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. வாசிமா. அல்லேலூயா. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஆமென். சோ எல்லா நாட்டிலும் ஒரே தேவன், எல்லா ஜனத்துக்கும் ஒரே தேவன், எல்லாருக்குமே ஒரே ஞானஸ்தானம்.
அப்படி இருக்கிறக்குள்ள எல்லாம் நம்ம மக்கள் தானே. சோ நம்ம அந்த இடத்துக்கும் போவோம், இந்த இடத்துக்கும் வருவோம். எல்லா மொழி நம்ம மொழி தான். ஹல்லேலூயா. தேவனோடைய மனுஷனாகிய மோசே என்ன சொல்றாரு? சங்கீதம் 90 முதலாம் வசனம். தேவனே, நீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஒரே ஒரு நாள் அல்ல, தலைமுறை தலைமுறைக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறாராம். தேவன் இது மோசஸ் சொல்றாரு, அடைக்கலமாக இருக்கிறீங்கன்னு மோசே சொல்றாரு. டியூட்டர்னமி உபாகமும் 33:27 படி, அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் என்றென்றைக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் படிச்சு மறுபடியும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சோ நம்ம என்றென்றைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இப்போ என்னன்னா செகண்ட் வேர்ல்ட் வார். இப்போ செகண்ட் வேர்ல்ட் வார்ன்றது 1939ல ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 1. 1945 செப்டம்பர் 2க்கு முடியுது. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த ரெண்டாவது மகா உலக யுத்தம். செகண்ட் வேர்ல்ட் வார்னா தமிழ்ல ரெண்டாவது உலக யுத்தம், மகா உலக யுத்தம். இது ஹிஸ்டரி பிளஸ் டாக்குமெண்ட்ரி பிளஸ் ஏடிக்கு முன்னாடி, அதாவது ஆஃப்டர் டெத், ஜீசஸ் கிரைஸ்டோட ஆஃப்டர் டெத்துக்கு முன்னாடி வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 15:20, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 15:20ல சிம்சோன் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். நிறைய மெசேஜ் பேசியிருப்போம். சிம்சோன் 2 சிம்சோன்க நம்ம பக்கத்துல இருக்கு. அங்க 2 சிம்சோன், ஸ்டீவனும் ஐசாக் 2 பேரும். சோ இவர் என்னன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாரு? பிதா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சோ அதனால 20 வருஷம் அவர் போராடி காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது வாசிங்க, யார்கிட்ட போராடி கொண்டு இருக்கிறாருன்றது அதில் தெளிவாக எழுதியிருக்கு. அல்லேலூயா. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். சோ இந்த பிலிஸ்தர்கள் தான் அதிகமாக டார்கெட். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நாடுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தது. ஆதிலிருந்தே இருக்கு. சோ அதோட தொடக்கம் தான் இப்போ 2020 மகா யுத்தம், உலக மகா யுத்தம் நடந்து முடிஞ்சது. அதாவது 1945ல நடந்து முடிஞ்ச நேரத்துல, அந்த தருணத்துல போயிடலாமா பிரதர்? 1945 யுத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாடுகள் செட்டில் ஆகிட்டு இருக்கிற அந்த தருணத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டு தத்தளித்த நாடு இஸ்ரேல் நாடு தான். இப்போ பிரசன்ட் என்ன நடந்துட்டு இருக்குது, இதை வச்சுதான் பேச சொல்லி இருக்கிறாரு. அதிகமாக தத்தளிச்ச நாடு இஸ்ரேல் நாடு தான். அது வரைக்கும் பிரிட்டிஷோட பாதுகாப்புல அந்த நாடு இருந்தது. ரெண்டாவது மகா யுத்தம் ஜெயிக்கிறதுக்காக இந்த பிரிட்டிஷர்களுக்கு அதிகமாக யூதர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, உதவி செய்தாங்களாம். முதல் யுத்தத்திலயும் யூதர்கள் உதவி செய்தாங்க, ரெண்டாவது மகா யுத்தத்திலயும் யூதர்கள் உதவி செய்தார்கள். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்க உதவி செய்தார்கள். இந்த யூதர்கள் தான் இந்த டிஎன்டி என்ற ஒரு குண்டை கண்டுபிடித்தார்கள். டிஎன்டி ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? டொலூனி. அது வாயிலையும் வருவது டொலூனி. சரி டிஎன்டி போடுமா? இந்த குண்டை கண்டுபிடிச்சது இந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்க. சோ இவங்க தான் முதல் யுத்தத்துக்கும் ரெண்டாவது யுத்தத்துக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களா. சோ இப்ப இப்ப முடிஞ்சிச்சு, யுத்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பொழுது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டதா, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும், வாட் கேன் வி டூ ஃபார் யூ? நீங்க இதை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், உங்களுக்கு பதிலுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்குள்ளோ அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்களா. இதை நான் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கிறேன், சிம்சோனுக்கு நான் போல ஹிஸ்டரிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 1945ல இந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள்,
இஸ்ரவேல் நாடு எங்களுக்கு சொந்தமாக வேணும், தயவு செய்து எங்க நாடு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக நீங்க செய்யுங்க, எங்களுக்கு கொடுத்துடுங்க, எங்க நாடை கொடுத்துடுங்கன்னு சொன்னக்குள்ளோ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணது, அப்படியே கொடுத்தார்கள். கொடுத்த கையோட அடுத்த நாளே இஸ்ரவேல் விட்டு இந்த பிரிட்டிஷர்கள் வெளியேறினார்கள். நெக்ஸ்ட் டேவே வெளியேறினாங்க. ஏறின கையோட இம்மீடியட்டா ஆரம்பிச்சிருச்சு அதே பிலிஸ்தர்களோட விதவிதமான தொல்லைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிலிஸ்தர்கள் இப்படி படையெடுத்து அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி தாக்க ஆரம்பித்தார்கள். இமீடியட்டா பிரிட்டிஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணி போன கையோட இப்படி நடக்குது. சோ இது செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச தருணம் என்னால நடந்தது, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார். சோ இதற்கு என்ன வழின்னு யோசித்தார்கள். யாரு? யூதர்கள் யோசித்தார்கள். ஒரு நாள் அமெரிக்கா ஐக்கிய நாட்டின் உள்ள யூதர்கள், அமெரிக்கா ஐக்கிய நாட்டுல கூட யூதர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு சாதகமாக இந்த யூதர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அமெரிக்கால யூதர்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பொழுது பிரசிடென்டாக இருந்த மிஸ்டர் ட்ரூமன் மிட் நைட்ல போய் நடுராத்திரில எழுப்புறாங்க. மிஸ்டர் ட்ரூமனை எழுப்புறாங்க. யாரு? பிரசிடென்டாக அப்ப இருந்தவர். சோ அரைக்குறை தூக்கத்துல எழுந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். யாரு? மிஸ்டர் ட்ரூமன் கேட்கிறாரு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, அந்த யூதர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் நாட்டுக்கு சுதந்திரம் நீங்க வாங்கி கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இப்பொழுது தனி நாடு என்று நீங்க தான் அங்கீகாரம் பண்ண வேண்டும். நீங்க அங்கீகாரம் பண்ணா மட்டும்தான் அடுத்த நாடுகள் எங்களை தொல்லை பண்ணாது, தாக்காது அப்படின்னு சொல்றக்குள்ள நீங்க கண்டிப்பா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். மிட் நைட்ல போய் கேக்குறாங்க. அப்ப ராவோட ராவு அவர் ஒரு பிரகடனை அனௌன்ஸ் பண்ணிடுறார். ராவோட மிட் நைட்ல அனௌன்ஸ் பண்றாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போடுமா, May 14th 1948ல இந்த பிரகடனை செய்தாரு. லீகலா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, இஸ்ரவேல் தனி நாடு, அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் டேவே இந்த செய்தி வெளியானது. எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு திகில், எல்லா அண்டை நாடுகளுக்கும் வர ஆகவே இன்றும் கூட இந்த இஸ்ரவேல் நாடு நிக்குது. காலமா தலைமுறையா நிக்குது. ஹல்லேலூயா. நிக்கிறது, நிலைத்திருக்கிறது, நிக்கிறது. அது லாங்குவேஜ் தமிழ். எத்தனையோ சிட்டிஸ், நகரங்கள், அது பாபிலோன் ஆகட்டும், நினிவே ஆகட்டும், பட்டணங்கள் அத்தனையோ மண்ணோட மண்ணாயிடுச்சு. ஆனா ஜெருசலேம், மண்ணான ஜெருசலேம் இன்னைக்கு எப்படி இருக்கு? தலைநகரமாக நிக்குது. 2024ல மிஸ்டர் ட்ரம்ப் தலைநகராக மாத்தினாரு. இத டீட்டெயிலா நான் 2025 ப்ராபசில டீட்டெயிலா பேசியிருப்பேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட், அந்த ஜெருசலேம் ஃபுல்லா லைட்டா எப்படி இருக்குது? ஏன்னா இந்த காரணம் எதுக்காகனா, இப்போ அசிரியர் நாடு இப்போ பிரசன்ட் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மூன்றாவது யுத்தத்துக்குள்ள நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கிறோம். தேர்ட் வேர்ல்ட் வார்ல நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா ஜெயிக்கிறது யாருன்னு நமக்கு இயேசு பொறுத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டார். வின்னர் யாரு நம்மளுக்கு தெரியும். வின்னர் எந்த நாடு ஜெயிக்க போகுதுன்னு தெரியும், எந்த ஸ்தலம் ஜெயிக்க போகுதுன்னு தெரியும். பரிசுத்தமான ஸ்தலம் ஜெயிக்க போகுது, மகாராஜா நகரம் ஜெயிக்க போகுது. ஹல்லேலூயா. அசிரியர்கள் எவ்வளவுதான் படையெடுத்து வரட்டும், இஸ்ரவேல் நாடு துளி கூட தொட முடியாது, அசைக்க முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதார வசனம் இயேசு பொறுப்புக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். ஏசாயா 45:13 வாசிமா. 45:13 எஸ் வாசிங்க. யார்? அல்லேலூயா. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும்
பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அந்த காலத்துல சைரஸ்க்கு சொன்னாரு. இப்போ அதே மாதிரி ஜெருசலேம தலைநகர் ஆக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர் தேர்ந்தெடுத்தார். அவ்வளவுதான், வேற ஒன்னே இல்ல. ஆனா இது முழுக்க முழுக்க பின்னாடி சேனைகள் கர்த்தர் தான் நிற்கிறார். ஹல்லேலூயா. பயன்படுத்துறது மனிதர்களாக இருந்தாலும் அழியாத தேவன் அவருக்கு பிரியமான நகரத்தை எந்த அளவுக்கு கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறாரு இந்த பிரசன்ட் காலகட்டத்துல. ஹல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். சங்கீதம் சாம் 48 48 அதிகாரத்துல 2-3 வாசிமா. ஹல்லேலூயா. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பாமான ஸ்தனமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். ஆமென். ஆமென். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆமென். சோ இதுதான் மகாராஜா நகரத்துல அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறக்குள்ள அதை யாராவது அசைக்க முடியுமா? தோல்விதான். நம்ம தான் ஜெயிக்கிற போறது, வின்னர்ன்றது தெரியுமே, ரிசல்ட் நம்மளுக்கு தெரியுமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் இந்த வார்த்தையிலே எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த மெசேஜே கொடுக்க வேண்டாம், இதுலயே இருக்கு எல்லாமே. ரிசல்ட்டும் இருக்குது. ஹல்லேலூயா. செக்கரியா 8:3 வாசிமா. செக்கரியா 8:3. ஹல்லேலூயா. நான் சீயோன் இடத்தில் திரும்பி ஜெருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஜெருசலேம் சத்திய நகரம் என்று சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சோ அத இப்ப இந்த காலகட்டத்துல, அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டுல மேத்யூ 24:15 வாசிங்க. மேத்யூ 24:15. ஹல்லேலூயா. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானிய தீர்க்கதரிசி சொல்லுகிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆமென். ஆமென். சோ நம்ம எல்லாருமே பரிசுத்த ஸ்தலத்துல இப்ப நிக்கிறோம். யாருமே எந்த ஒரு எதிரியும் நம்ம தொடவே முடியாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 வாசிங்க. அல்லேலூயா. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். சோ எந்த அளவுக்கு அந்த பரிசுத்த நகரத்தின் மேல, அந்த மகாராஜா நகரத்தின் மேல தேவனுக்கு பிரியமாக இருக்கும். உயர்ந்த அடைக்கலமாக அங்க உட்கார்ந்து ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறார். தலைமுறை 2000 வருஷமா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2000 வருஷமா பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் தலைமுறையாக காத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு பதில் தெரியும், ஜெயிக்க போறது யாருன்னு தெரியும். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் வேண்டான்னு இந்த காலகட்டத்துல எல்லா உலக மக்களுக்கும் சரி தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே நாள் மற்றும் அல்ல, தலைமுறையாக அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து இருக்கிறார். இந்த உடன்படிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2000 வருஷமா என்ன உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம்? ரத்த உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் என் மகன், இதுதான் என் மகள் அப்படின்னு தன்னுடைய திரு சபையை பார்த்து, நான் என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தி உங்களை எல்லாரும் விலைக்கு வாங்கி இருக்கிறேன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாருமே அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். நம்மளை கட்டி காக்குற பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. காரணம், அவர் சிந்தின அந்த ரத்தம், நம்மள அந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்றென்றைக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரா, இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அது நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்ல,
சந்ததி சந்ததிகளாக அவர் அடைக்கலமாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி! சந்ததி சந்ததிகளாக நான் அடைக்கலமாக இருக்கிறேன். மிஸ்டர் ட்ரூமன் அன்று ஒரு உடன்படிக்கை இஸ்ரவேல் நாட்டிற்கு செய்தது போல நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? லூக்கா 20:22 நம்மோடு ஏசப்பா இந்த உடன்படிக்கை தான் செய்திருக்கிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையால் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. மிஸ்டர் ட்ரூமன் இந்த ட்ரூமன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலோட ஒரு உடன்படிக்கை செய்தாரு. அதே போல தேவாதி தேவனும் மனு உருவு கொண்டு இறங்கி வந்து இயேசு நம்மோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ரத்தம் சிந்தி நம்மள விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீ என்னோடையவன், என் ரத்தத்தை நான் சிந்தி உன்னை நான் விலைக்கு வாங்கி இருக்கிறேன்னு உரிமையோட தெரியப்படுத்துறார். என் மகள், என் மகன். ஹல்லேலூயா. மை சன் அண்ட் மை டாட்டர். எவ்வளவு உரிமையா சொல்றாரு இல்லையா? ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு அடைக்கலம்னு சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு அடைக்கலம். தலைமுறையாக நான் தான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன். இயேசு தன்னுடைய ரத்தத்தை 22,000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின அந்த ரத்தம் இன்னைக்கு இந்த தருணத்துல எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கையாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா நாட்டை சொந்தமாக ஏசப்பாவோட பாதத்துல கொண்டு வரதுக்காக இங்கிலாந்து தேசத்திலிருந்து டேவிட் லிவிங்சன் மிஷனரி என்ற ஒரு பக்தர் போறாரு. இவரு அடிக்கடி நான் பேசுவேன். இப்ப அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துடலாமா? லேட் டேவிட் லிவிங்சன், NJPH-ஓட லேட் டேவிட் லிவிங்சன் மிஷனரி காரியத்துக்கு. இவர் அவருக்கு பாஷை தெரியாது. ஏன்னா ஆப்பிரிக்கா நாட்டை ஏசப்பாவோட ப்ரீச்சிங் பண்ணணும், ஏசப்பா பத்தி தெரியப்படுத்தணும். பாஷை தெரியாது, மொழி தெரியாது, வழியோ தெரியாது. எவ்வளவு நெருக்கடி பட்டாலும் அவர் அந்த ஒரு விஷயமா அவருக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்கா குடியின் தலைவர் ஒருவர் டேவிட் லிவிங்சனை கூப்பிட்டாரு, உணவு கொடுத்தாரு, எல்லா விதத்திலும் அன்பாக பேசினாரு. போவதுக்கு முன்பதாக லிவிங்சன், நீ தனியாக போறையே, உனக்கு நான் ஒரு உதவி செய்யணும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. என்ன உதவின்னு பார்த்தாக்க, இது டாக்குமெண்ட்ரி, வரலாறு, ஹிஸ்டரி. இது ஒரு கிளாஸ்ல பிராந்தி தெரியல எல்லாருக்கும்? வெள்ளக்காரங்க எல்லாம் குடிப்பாங்கம்மா. இல்ல, அமெரிக்கனால நம்ம பொண்ணு வெள்ளக்காரங்க கண்ட்ரினோம். ஒரு கிளாஸ்ல பிராந்தியே ஊத்துனாரு. தன்னுடைய விரலில் உள்ள ஒரு நுனியை வெட்டினார். அதில் ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த பிராந்தியில் ஊத்தினாரு. ஒரு பகுதியை தான் குடித்து மற்றொரு பகுதியை அவர் ஷேர் பண்றாரு. அதே கிளாஸ்ல மற்றொரு பகுதியை அந்த பிராந்தியை லிவிங்சனுக்கு கொடுத்தாரு. லிவிங்சன், உன்னோட ரத்த உடன்படிக்கை நான் செய்கிறேன். நீ இந்த மறுபகுதியை நீ குடி. இன்று முதல் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. இதோ என்னுடைய முத்திரைய கோலை உனக்கு கோலை நான் தரேன். நீ வைத்துக்கொள். நீ எந்த இடத்துல போனாலும் இதை நீ காண்பி. அப்பொழுது எல்லாரும் விளங்கி கொள்வார்கள் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குதுன்னு சொல்லி. அப்ப யாரும் உன்னை தொடவே மாட்டார்கள் என்று சொல்லி அந்த கோலை கொடுக்கிறாரு. அந்த கோல் போட்டியமா? எஸ், இந்த கோலை கொடுக்கிறாரு. சோ அதனால யாருமே அந்த லிவிங்சனை தொடல. அவர் வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாரு. சோ அந்த தலைவனோட படைகள் லிவிங்சன் கூட பின்னாடியே இருந்தது. எல்லா ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அவனை டிஸ்டர்பே பண்ணலையா, லிவிங்சனை டிஸ்டர்பே பண்ணலையா. சோ இந்த ரத்த உடன்படிக்கை, ரத்த சம்பந்தமான இந்த உடன்படிக்கை தலைமுறையாக, இப்ப இந்த தலைமுறையில இருக்குன்னா அப்ப நம்ம தலைமுறை 2000 வருஷத்துக்கு எவ்வளவு தலைமுறை போயிருக்கோம். தலைமுறையாக இந்த உடன்படிக்கை நம்ம மத்தியில இப்ப வரைக்கும் ஈரமா இருக்கு.
இந்த முடிஞ்ச கையோட அந்த ரத்தத்தை நம்ம குடிக்க போறோம். precious blood இல்லையாமா? தலைமுறை தலைமுறைக்கு. ஏன்னா அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவரோட அழகு முகம், புன்னகையான முகத்தை போடுமா, அவர் தான் நமக்கு அடைக்கலம். இப்ப சூப்பரா ஒரு ஹீரோ போல வருவார் பாருங்க. He's the one. Hallelujah. நமக்கு ரத்த சம்பந்தம் கொடுத்து நமக்கு எல்லாருமே அவர் அடைக்கலமாக நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறாருங்க. அவர் நமக்கு தான் அடைக்கலம். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பா இருக்கு பாருங்க அந்த முகம், எவ்வளவு பாசமா இருக்கு. அவரோட விட அவர் பாதுகாப்பு விட வேற எந்த பாதுகாப்பும் யாருக்கும் கிடைக்காது. அவர் தான் பாதுகாப்பு நமக்கு கொடுக்க முடியும். எந்த தீமும் நமக்கு அணுகாது, எந்த விஷயமும் நம்மளை தாக்காது. ஹல்லேலூயா. எனவேதான் அவர் சொன்னாரு, தலைமுறை தலைமுறையாக நான் அடைக்கலம் என்று, தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று, உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு ஒரு அடைக்கலமாக மட்டுமல்ல, நம்ம காப்பாத்துறாரு. அவரு நம்மளை மட்டும் அவர் காப்பாத்த மாட்டாரு, நம்மளோட பிள்ளைகளை மட்டும் அவர் காப்பாத்த மாட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை காப்பாத்த மாட்டாரு, அவரோட பிள்ளைகளும் காப்பாத்துவாரா? கரெக்டா இருக்கா? தலைமுறை ஒவ்வொரு நம்மளை மட்டும் காப்பாத்துறது இல்ல, நம்மளோட பிள்ளைகளை மட்டும் கிடையாது, அந்த பிள்ளைகளும் மட்டும் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் காப்பாத்துவார். தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறை காப்பாத்துறாராமே. ஹல்லேலூயா. யாத்ராகமும் 34:6. 1000 தலைமுறைக்கு தன் பேரை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1000 தலை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த NJPH பிள்ளைகளை பார்த்து அவர் தெரியப்படுத்துறாரு, தைரியமாக இருங்க, உள்ளத்தை தேற்றி கொள்ளுங்க, நீங்க பலப்படுத்தி கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக அவர் அநாதி தேவனாக நம்மளை காத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தேவன் அடைக்கலமானவர், அநாதி தேவன், நித்திய அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு ஒப்பற்ற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் நித்திய அடைக்கலமாக இருக்கிறார் நமக்கு. தாவீது என்ன சொல்றார் பாப்போம். 2 சாமுவேல் 23:5 வாசிமா. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதே, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்யாரே. ஆமென். ஆமென். சோ தாவீதோட நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கிறாரா? இன்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இந்த நித்திய ஜீவன் பிள்ளைகளுக்கு நம்ம என்று நம்ம உள்ளத்தை அவருக்கு முழுமையா நம்ம அவர் ஆண்டவர் இடத்துல பறி கொடுத்தோமோ அன்று முதல் அவர் நிச்சயமான நித்திய உடன்படிக்கையாக நமக்கு பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கும் அவருக்கும் ஒரு டீலிங் இருக்கு, உடன்படிக்கை டீலிங் பண்ணி வச்சு இருக்கிறாரா. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மள கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. சோ இப்ப இந்த மகாதேவன், உயர்ந்த தேவன் இல்லையாமா, வானத்திய பூமியை படைச்ச அந்த தேவன் ரீச் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா? அவர் அடைக்கலம்னு இவ்வளோ நேரம் பேசுனேன்னு, எப்படி அவர் அடைக்கலம் தரவாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த அடைக்கலமா இருக்கிற தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அந்த தேவன் நம்ம எங்கே காணலாம், எந்த இடத்துல காணலாம்? மோட்சத்துல காண்றதை விட ஆலயத்துல அவரை காணலாம். அப்படின்னு ரொம்ப ஈஸியா ஆலயத்துல காண்றது ரொம்ப ஈஸின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. யோபு 23:3-4 யோபு 23:3-4 நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பதாக சேர்ந்து என் நியாயத்தையும் அவருக்கு முன்பதாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் நான் என் வாயை நிரப்புவேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு.
நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், அவரை அறிந்தால் என்னுடைய காரியங்களை பத்தி அவர்கிட்ட கேட்டு நான் வந்து விசாரிப்பேன், நியாயத்தை கேட்பேன். காரணம் என்னன்னா, அவரோட 10 குழந்தைகள் மரித்து போனது ஒரே நாள்ல. சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் ஒரே நாள்ல மாயமாய் போயிடுச்சு. யோபு 2:9 படி அவனுடைய மனைவியும் அவனை ரொம்ப தூஷணமாக பேசுறாரு. இன்னுமா தேவனை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி கடினமான வார்த்தைகள். இதெல்லாம் கடினமான வார்த்தைகள். யோபு 3:2-6 யோபு 2:6 கூட அவருடைய உடல் எல்லாம் கொடியமான பருக்கள், சட்டையை கிழித்து எறிந்தான், புழுதியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓடை எடுத்து தன்னை வந்து சொருண்டி கொண்டே அந்த ஓடல வச்சு சொருண்டி கொண்டே உட்கார்ந்து இருந்தான். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை வச்சு புலம்புறான். அந்த தருணத்தை தான் இந்த வார்த்தையை வச்சு புலம்புறாராம். என்ன வார்த்தை? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று யாராவது சொன்னா நல்லமா இருக்கும். நேருக்கு நேரம் அவரை நிறுத்தி என்னோட காரியத்தை நான் கேட்பேன், அவர் எனக்கு பதில் சொல்லணும், ஏன் இப்படி செஞ்சாருன்னு. சோ நான் அவரை நிக்க வச்சு நான் கேள்வி கேட்கணும், என் காரியங்களை குறித்து நான் வாதாட வேண்டும். வாதாடணுமா? அவர் சொல்றார், நான் வாதாட வேண்டும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ அவர் எங்க போய் ஒரு கண்டுபிடிக்கிறார்? ஆலயத்துக்கு தான் போறார். ஆலயத்துல போய் கண்டுபிடிக்கிறார். யோபு 45:5 என் காதுகள் உம்மை பத்தி கேள்விப்பட்டது. 45:5 இல்லையா? 40:5 ஓ தமிழ்ல இருந்து 40 and 5th வருஷமா என் காதுகள் தானமா, என் காதுகள் உம்மை பத்தி கேள்விப்பட்டது, இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. சோ இந்த மாதிரி வந்து ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நமக்கு துயரங்கள் வரும் பொழுது நம்ம கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம். நான் ரொம்ப கேட்டிருக்கிறேன், அதிகமா கேட்டிருக்கிறேன். துயரங்கள் வரும் பொழுது, நமக்கு வந்து துன்பங்கள் வரும் பொழுது நாம் அப்படி வந்து நம்மளும் இந்த மாதிரி தான் புலம்புகிறோம். நம்மளோட உள்ளம் எதை தேடுகிறது? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நமக்கு வந்து நோய்கள் நம்மளை வந்து வாட்டி நம்மளை வந்து வதைக்கும் பொழுது, தரித்திரம் நம்மளை வாட்டி வதைக்கும் பொழுது, விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஓடுகிறதுக்கு இடமே இல்லையே, தப்பித்து ஓடி மறைஞ்சு கொள்றதுக்கு இடமே இல்லை என்று நம்ம தவிக்கும் பொழுது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நான் அவரை அறிந்து கொண்டால் நான் அவர்கிட்ட நான் வந்து பேசி நான் வந்து வாதாடுவேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்கிற கேள்விகள் அநேகம் நம்ம உள்ளத்துல. எல்லாம் நலமாக இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன்னு, ரெவரண்ட் டாக்டர் ஆகி இருக்கிற நானே சொல்றேன், எல்லாம் நமக்கு நலமாக இருக்கிறக்குள்ள ஜெபம் பண்ணுவது ரொம்ப சுலபம். எல்லாம் நன்றாக இருக்கிறக்குள்ள விசுவாசத்தை பேசுறது வந்து ரொம்ப இனிமையா தான் இருக்கும். ஆனால் கடினமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, கடன்காரர்கள் வந்து நாளைக்கு போலீஸ் வந்து வர போறாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம், ஜெயில போட போறாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம தத்தளிக்கிறோம். நாளைக்கு கோர்ட் கேஸ் வரப்போகுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயம் திகிலு வரும் பொழுது, உடல் முழுவதும் நம்மளுக்கு வந்து வியாதி நம்மளுக்கு வந்து இருக்கிற பொழுது, வேதனையை நம்மளுக்கு வாட்டி வதைக்கும் பொழுது, நம்ம எல்லாருமே இப்படி பலவிதமான விஷயங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இப்படி பலவிதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி, where can I see him? Where can I meet him? Which place? எங்க இருக்கிறார்? மோட்சத்திலியா? எங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள. நான் அவரை வந்து கண்டு சந்திக்கணும். அதுக்கு பதில் இதுதாங்க, ஆன்சர் கேட்டுக்கங்க. அடைக்கலம் அடைக்கலம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் அடைக்கலமாக எந்த இடத்துல நிக்கிறாரு நம்ம பார்த்துக்கலாம். சங்கீதம் 11:4 பதில் இதுதான், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இந்த இடத்துல பிரசன்ட் நிக்கிறாருங்க. ஹல்லேலூயா, என்ன பதில் பாருங்க, என்ன பதில். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று சொல்றதுக்கு பதில் இதுதான், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு பரவசம், என்ன மகிழ்ச்சி பாருங்க. 1 குரோனிக்கல் 28:2 1 குரோனிக்கல்
1 நாளாகமும் தமிழ்ல 1 நாளாகமும் 28:2 தாவீது சொல்றாரு, நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறேன். அவரோட பாதப்படி அங்க இருக்குது. அவரோட பாதப்படி, அந்த ஆலயத்துல அவரோட பாதப்படி அவர் அப்படியே நடந்து ஒலாவிட்டு இருக்கிறார். எவ்வளவு நல்லா இருக்குல்ல, அவரோட பாதப்படி அங்க ஒலாவிட்டு இருக்குது. இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் கேட்கறக்குள்ள அப்படியே புல்லா இருக்குதுங்க. அதனாலதான் ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு, மோட்சத்துல அந்த தேவனை பாக்குறதை விட ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஆலயத்துல பார்க்கலாம். ஆலயத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிமா. ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல நீங்க பண்ற ஜெபங்கள் கேட்க மாட்டாருன்னெல்லாம் கிடையாதுங்க. அவர் இங்க ஆலயத்துல இருக்கிறாரு. அவர் கண்கள் திறந்து இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட செவிகளும் திறந்திருக்கு, கேட்கிறாரு. ஏன்னா அவரோட இருதயம் இங்கதான் இருக்கு. அவரோட பாதப்படி இங்க நடமாடி கொண்டிருக்கு. அடுத்தது 16. ஹல்லேலூயா. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், என்னோட இருதயம் இங்கே இருக்கும், என் கண்கள் இங்கே திறந்து இருக்குது, என் காதுகள் திறந்து இருக்குது, என்னோட நாமம் இங்கே இருக்கும். ஒரே பரவசம் அவருக்கு. அந்த சாலமன் அந்த ஆலயத்தை கற்றுக்குள்ளோ ஒரே பரவசமாக இருந்தது. நான் இங்கேதான் இருக்கிறேன். சோ என் தேவன் தம்முடைய ஆலயத்துல இருக்கிறார்ன்றது இந்த இடத்துலயும் தேவன் உறுதிப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்துல இருக்கிறார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். ஹல்லேலூயா. இவ்வளோ சமீபமாக இருக்கிற அந்த தேவன் நம்ம தொழுது கொள்ளத்தான் இங்க வந்திருக்கிறோம். உபாகமும் 4:7 நமக்கு இவ்வளோ சமீபமாக இருக்கிற தேவன் கிட்ட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஆசீர்வாதம் கொடுக்கவே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன வேணும் கேள், நான் கொடுக்கிறேன். என் காதுகள் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கு, கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கு, என் இருதயம் இங்கதான் இருக்கு, என் பாதப்படி இந்த இடத்துல தான் இருக்கு. என்ன தாராளமா பாருங்க, என்கிட்ட கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறேன். பதில் தான் இந்த இடத்துல தருவாரு. கேள்விக்கோ டவுட்டுக்கோ எல்லாம் இடமே கிடையாது. இனி இந்த காலம் செல்லாது. அடிக்கடி சொல்லுவாங்க, காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. அடிக்கடி சொல்ற வார்த்தை நம்ம. ஏன்னா கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். கேள்விகளை நிறுத்தி, டவுட்ஸ்களை நிறுத்தி கண்ணை தெருங்க, ஆவிக்குரிய கண்ணை தெருங்க. பதில் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த இடம். பதில வாங்கிட்டு போங்க. அவர் கண்கள் திறந்திருக்கு. மனுஷங்க நம்பாதீங்க. கண்கள் திறந்திருக்கு, காதுகள் கேட்கவே இருக்கு. இவ்வளவு சமீபமாக இருக்கிற அந்த தேவனை நம்ம இந்த நாள்ல தொழுது கொண்டு வந்திருக்கிறோம். எதற்காக? அவர் நம்ம ஆசீர்வதிக்க, அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. காணக்கூடாத இறைவனை நாடு முழுக்கும் மக்கள் எங்கெங்கயோ போய் எந்தெந்தோ இடத்துல தேடி போறாங்க. ஆனா நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. நமக்கு நம்மளுடைய தேவன் அவருக்கென்றே பண்ணப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆலயத்துல, இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல அவர் இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவருக்கென்றே தலைமா பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் இருந்து அதே தேவன் தான் இங்க இருக்கிறாரு. உலகத்துக்கு ஒரே தேவன் தான். ஹல்லேலூயா. தாவீது கட்டின அந்த ஆலயத்துல பாதப்படி நடமாடிட்டு கொண்டிருக்க அந்த தேவன் தான் இங்கேயும் இருக்கிறார். தலைமுறைக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட பேருக்கென்றே அவரோட ஆலயத்தை அவரே பிரதிஷ்டை பண்ணி இந்த பரிசுத்த ஆலயத்துல அவர் நிக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். இங்கே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயமும் தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஹார்ட்லி மந்த்லி 4 வாரமாமா, 4 வாரம் 5 வாரம் இல்லையாமா, மந்த்லி ஒரு வாரம் 4 வீக்ஸ் இருக்கு, ஒரு 5 வீக்ஸ். 5 நாள் தான் நம்ம திறந்து இருக்கிறோம். அவரோட பிரசன்னம் 5 நாள் மட்டும் தான் பார்க்க வரும். இல்லையே, திறந்தே இருக்கு. அபிஷியலா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்னாரு. அபிஷியலா ஒரு கீ என்னோட சீனியர் செக்ரட்டரி கிறிஸ்டினா செல்வராஜ் கிட்ட இருக்கும். இன்னொரு கீ இல்லைன்னா பண்ணிக்கோமா,
ஒரு கீ உங்கள்கிட்ட இருக்கும். வாங்க, வந்து இந்த ஆலயத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன வேணும் கேளுங்க. காது திறந்திருக்கு, கண்கள் பார்த்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். வந்து ஜெபம் பண்ணுங்க, அவரோட பாதத்தை புடிச்சுக்கங்க. வந்தா ஏசி போடுங்க, பரவாயில்ல, ஏசி அமௌண்ட் அவரே கட்டுறேன்ட்டாரு. ஏன்னா ரெண்டலும் அவரே கட்டுறேன்றாரு. ஏசி போட்டீங்கன்னா போட்டுட்டு அப்படியே போடாதீங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாம. வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போங்க. வாடகையே அவரே கட்டுறேன்றாரு. கரண்ட் பில், தண்ணி பில்லும் மந்த்லி கட்டுறேன்றாரு. யூஸ் பண்ணுங்க. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். எது கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். உலகம் முழுக்க அங்கெங்க தேடி போறோமே, ஜீவனுள்ள தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல்டர்ல தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க வந்து காணலாம். ஒவ்வொரு நாளும் நாங்க தியானம் பண்றதுக்குள்ள சண்டே மட்டும் தான் இங்க தெய்வீக பிரசன்னம் இருக்கு. அப்போ மத்த நாளெல்லாம் என்ன நடக்குது இல்லையா? ஆலயம் மூடி இருக்கு. வந்து நடமாடிட்டு போங்க, உங்களோட குறைகளை தெரியப்படுத்துங்க, பிளஸ் பண்ணி ஆன்சர் வாங்கிட்டு போங்க. ஆனா யூடியூப் பார்க்காதீங்க. இது யூடியூப் பார்க்குற இடம் இல்லை. இன்க்ளூடிங் அவரோட ஆலயத்துல வரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு ஜனங்க கூடுறதுக்கு முன்னாடி தேவ சமூகம், கணக்கற்ற தேவ தூதர்களோட தேவ சமூகம் என்ட்ரி ஆயிடும். அந்த நேரத்துல யூடியூப் பார்த்துட்டு இருந்தாக்கா தலை கீழே கால் மேல வச்சாலையும் உங்களுக்கு பதிலும் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. கேள்விகள் தான் வருமே தவிர, டவுட்டுங்க வருமே தவிர பதில் கிடைக்காது. இந்த இடம் பதில் வாங்குற இடம், பதில பெற்றுக்கொண்டு போகிற இடம். சோ அதுல நிறைய பேரு மெனி இடம், இந்த இடம் நிறைய இடத்துல சொல்ற ஒரே ஒரு பதில், யூடியூப்ல ஆரம்பத்துக்கு முன்னாடியே யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட பிரசன்னம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து என்ன ஆகும்? பரிசுத்த குலைச்சல் ஆகும். நீங்க யூடியூப் பார்க்க தப்புன்னு நான் சொல்லல, வெளியில போய் தாராளமா பாருங்க. இந்த ஆலயத்துக்குள்ள பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த யூடியூப், டிக்டாக் இதெல்லாம் பாக்குறதுனால நம்மளுக்கு 1008 சந்தேகங்கள் வருது, டவுட்ஸ் வருது, கேள்விகள் வருது. இந்த இடம் பதில் கொடுக்கிற இடம். அவர் என்ன சொல்றாரு? என் கண்கள் திறந்திருக்கு, காதுகள் நான் திறந்தே வைத்திருக்கிறேன், என் இருதயம் இருக்கு, என் நாமம் இங்க இருக்கு, எது வேணாலும் கேள்வி நான் கொடுக்கிறேன். அப்ப பதில் வரலன்னா நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் அவரோட பாதப்படி இருக்கிற இடம். அசைவாடி கொண்டிருக்கிறாரு, உலாவி கொண்டிருக்கிறாரு. சோ அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவர் தான் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன், நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன்னு தெரியப்படுத்துறாரு. தொல்லைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. தேவாதி தேவன் கோடிக்கணக்கான தேவ தூதர்களோட அவர் பிரவேசிக்குவார். சோ அவர் வந்துடுவார். கோடிக்கணக்கான தேவ தூதர்களோட அவர் வந்து அந்த அவரோட ஆலயத்துல வந்து நிரப்பிடுவாரு. அதே மாதிரி இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல கூட அவங்க வந்து அந்த சமூகமே வந்து இறங்கி வருவாங்க. சோ பயபக்தியோட இந்த சின்ன ஆலயம் தான், இது ரொம்ப சின்னதாங்க, ஆனா இது பார்க்க பரலோக மாதிரி இருக்கு. பார்க்க பரலோக மாதிரி இருக்கு. இந்த சின்ன ஆலயத்துல கண்டிப்பா இந்த எல்லையை ஆண்டவர் விஸ்தாரம் பண்ணுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த சின்ன ஆலயத்துல அவர் வந்து உட்கார்ந்து, மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன். ஆனா நம்ம கேட்கணும், நம்ம கேட்டா தான் அவர் தருவார். சோ உனக்கு என்ன வேணும், என்ன தேவைப்படுது, அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன வேணும்ன்றது. கேட்கறக்குள்ள தந்துடுவார். என் பிள்ளைகள் வருவாங்க, என் மகள் வருவாள், என் மகன் வருவான். நான் அவனுக்கிட்ட கேட்பேன், உனக்கு என்ன வேணும் நான் தரேன்னு. சோ அந்த மாதிரி அவ்வளோ ஆசையா வாஞ்சியோட அவர் உட்காந்துட்டு இருக்கிறார் நம்ம வருவோம்னு. ஆனா நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போறோம். ஹல்லேலூயா. சோ இந்த ஆலயம் முழுவதும் அவரோட வஸ்திரத்தினால, தொங்கல்னால அப்படியே நிரம்பி இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட தேவன், நம்ம தேவன் மோட்சத்துல பாக்குறத விட அதிக சுலபமாக ஆலயத்துல பார்க்கலாம். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாராளமா வாங்க. அது எவ்வளவு அதிகமாக கரண்ட் பில் செல்வாதமா அது ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். ஓகேவா? அவங்க சொல்லிடணும். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 6:1 படி சிங்காசனத்தில் வீழ்த்திருக்கிறார், அவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. சோ இந்த ஆலயம் முழுவதும் அப்படியே நிரம்பி இருக்குது. இப்பொழுது கூட நீங்கள் தனியாக இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இல்ல, அவரோட வஸ்திர தொங்கல் உங்களை தொட்டு கொண்டு இருக்குது, அப்படியே நிரம்பி மூடி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுத்திலும் அவர் உலாவி கொண்டிருக்கிறாரு. அவரோட பாதப்படி, அவரோட சத்தம் நீங்க வந்து உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். சோ அவரோட பாதப்படியை நம்ம புடிச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க வசனங்களை. மார்க் 5:22. யவீர் என்ற ஒருவர் ஏசப்பாவோட பாதத்துல விழுந்தானா. ஜைரஸ், யவீர் தமிழ்ல வந்து யவீர், ஜைரஸ் என்ற ஒரு மனிதன் ஏசப்பாவோட பாதத்துல விழுந்தானா. மார்க் 7:25 கிரீக் தேசத்துல ஒரு ஸ்திரீ, கானா ஸ்திரீ, இயேசுவின் பாதத்துல விழுந்தாள். லூக்கா 5:8 பேதுரு, பீட்டர் இயேசுவின் பாதத்துல விழுந்தார். யோவான் 11:32 தன் சகோதரன் ஆகிய லாசருவை எழுந்த மரியாள் இயேசுவின் பாதத்துல விழுந்தார். அந்த இயேசு அவங்களுக்கெல்லாம் அடைக்கல கொடுத்த அதே இயேசு இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல உலாவி கொண்டு இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான் இந்த இடத்துல இருக்கு, நம்மளுடைய ஆலயத்துல உலாவி கொண்டு இருக்கு. அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். அவரோட பாதத்தை நம்ம பற்றி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். எல்லாரும் எதுக்கு ரெவரண்ட் டாக்டர் ஆலயத்துக்கு வாங்கன்னு அதிகமான கேள்வி நம்மளுக்கு கேக்குறாங்க. இதுக்குதான் அவரோட பாதப்படி இந்த இடத்துல இருக்கு. நீங்க கேளுங்க, அவரோட பாதத்துல விழுந்து கேளுங்க, கண்டிப்பா அவர் கொடுப்பார். அதனால்தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு எதற்கு நம்ம வருகிறோம்னாக்கா, தேவாதி தேவன் என் அடைக்கலம், என் ஜெபத்தை கேட்பார், அங்கே உலாவை கொண்டு இருக்கிறார். சோ அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாருன்றதுக்காகத்தான் ஆலயத்துக்கு வரும். சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் வரதில்ல, நமக்கு பதில் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம எல்லாருமே இங்க வரோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலம். பலத்த கரங்கள் தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ ஆல். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Give us today our daily bread. Forgive us our debts, and lead us not into temptation, and lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகள் கையில எடுத்துக்கங்க. இது புனிதமான காரியங்களுக்கு பயன் உண்டாகுது. மறுபடியும் சொல்றேன், இது புனிதமான காரியங்களுக்கு பயன் உண்டாகுது. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாப்பா அப்படியே உட்காருங்க. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம்
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவன் நாம் இரத்தில் நிழல் கொடுத்து உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடை கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கானக பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீரூற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடை கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவன்பே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடை கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். துயரமும் தவிப்பும் ஓடிடும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடை கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துவங்க திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். எல்லாரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா.
தேவன் நமக்கு அடைக்கலும். இந்த நல்ல வார்த்தை கொண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்க தலைமுறைக்கு மட்டும் அல்ல, முன்வர தங்க சந்ததிகளுக்கும் நீங்க தாப்பா அடைக்கலமாக இருக்கிறீங்க. எங்கள் பின் சந்ததிகளுக்கும் நீங்க தாப்பா அடைக்கலமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக நீங்க தாப்பா அடைக்கலமாக இருக்கிறீங்க. இந்த தேவன் எங்க NJPH ஆலயத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறீங்க, தனியாக நீங்க இல்ல. இந்த இடத்துல தேவ ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். என் மகனே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன்னு சொல்றார். அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஈசாக்கின் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். தாவீது கட்டின அந்த ஆலயத்தில் இருந்த அந்த தேவனோட பாதப்படி இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனின் தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அதே தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். என் மகனே உங்களுக்கு என்ன வேணும், என் மகளே என்ன வேணும் கேளுங்க. இப்ப நீங்க வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அவர்கிட்ட கேளுங்க, சத்தமாக கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அவர் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் தருவார். இன்று நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்வோம். நான் எது விட்டாலும் சரி, தேவனோட பிரசனத்தை நான் விடவே மாட்டேன். அவரோட ஆலயத்துக்கு வருவேன், அவரோட பாதப்படி நான் பற்றி கொள்ளுவேன். ஏன்னா கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நான் ஒரு நாள் அவரை விட்டு போக மாட்டேன், அவர் கூட இருப்பேன். நான் என்னோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தே ஆகணும். அவர் நிச்சயமாக கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே மாறும். உங்களோட சந்தோஷம் உங்களோட துக்கம் சந்தோஷமாக மாறும். நிச்சயமாக அவர் மாற்றுவார். உங்களோட கண்ணீரை துடைப்பார். உங்களோட ரகசிய கண்ணீரை துடைப்பார். உங்களோட பாவங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. ரகசிய பாவங்களை மன்னிப்பார். உங்களுக்கு புது பலனை தருவார். அவரோட ரத்தத்தினால உங்களை எல்லாரும் விலக்கி வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அன்பான தேவன், பரலோகத்தின் பிதா, தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். மகனே உனக்கு என்ன வேணும்? உனக்கு வீடு வேணும் கேளுங்க. எனக்கு சொந்த வீடு வேணும், எனக்கு புது வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், உயர்வு வேணும், பதவி வேணும், சம்பள பண உயர்வு வேணும், ப்ரொமோஷன் வேணும், படிப்புல எனக்கு வெற்றி வேணும் கேளுங்க. அவர் எல்லாமே கொடுப்பார். நோய்களை குணமாக்குவார். உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார். புது பலனை தருவார். அவரால் மட்டும் தான் தர முடியும். நல்ல குழந்தைய தருவார், நல்ல கணவனை தருவார், நல்ல மனைவியை தருவார். எல்லா பாக்கியத்தையும் அவர் தர வந்திருக்கிறார். அவரை பாதப்படி நம்ம பற்றி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஆண்டவரே எல்லாரோட பதில்கள் உங்ககிட்ட தான் இருப்பா. நீங்க கொடுங்கப்பா, பதில் கொடுத்து நிரப்புங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையால் நிரப்புங்கள் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடுறோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு உங்களோட பிள்ளைகள் வீடு போறக்குள்ளும் உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. என் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என் ஆபத்து காலத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பேசுறாங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. என்னை இந்த காரியத்துக்கு நீங்க பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்பா தேவனுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர் ராஜா. அதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ராஜா. எங்களை வழிநடத்தும் நல்ல தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி, உமது ரத்தத்தினால் அப்பா தேவனே நீர் எங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்பா தேவனே மலேசிய தேசத்தை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஆளும் தலைவர்களை நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே உண்மையும் உத்தமமாக இந்த தேசத்தை ஆளும்படியாக உமது கிருபையின் கரம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
அப்பா தேவனே தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அநேகர் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே அவர்களுடைய மனக்கண்களும் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே அவர்களுடைய இருதய கதவுகளை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே வேலையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது கிருபையின் கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகளாக, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா, உலக காரியம் இல்ல ராஜா, உமது ராஜ்யத்தை மாத்திரம் தேடும் பிள்ளைகளாக அப்பா தேவனே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது கிருபையின் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட நித்திய ஜீவன் பிரயாசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நீர் எங்கள் மத்தியில் உலாவுகின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. நீர் வந்தமைக்காய் நன்றி ராஜா. ஆம் சுவாமி, உமது பிரசனத்துக்காக நன்றி ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை நீர் அறிந்த தேவன் ராஜா. ஆம் சுவாமி, யாவற்றையும் நீர் செய்து முடிக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நித்திய ஜீவன் பிரயாசத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே நீர் எங்களை முன்குறித்தமைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே வேலையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, மகளை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே மகள் செய்யும் ஊழியத்தை நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. முத ஆவினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் சுவாமி. எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, ஒரு சிறு கூட்டத்தை நீர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அந்த கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சுவாமி. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட பிரதர் செல்வ பிரகாஷ் என்பது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே மகன் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. மகன் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் அப்பா. நல்ல சுக பலத்தினாலே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகன் கீர்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் ராஜா. மகன் மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவன் மகன் விரைவில் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, மகனுடைய திருமண காரியத்தை கூட நீர் சந்திக்க போவதற்காக மகன் நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகள் ஜெயடி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளோடு கூட நீர் இடைப்படும் சுவாமி. ஆம் சுவாமி, அப்பா தேவனே மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகளுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவங்கள் குடும்பமாக செய்யும் ஊழியத்தை நீர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட என் குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. என் இரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மிக விரைவில் நீர் ரட்சிப்பை கொடுக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது கிருபையின் கரம் பிள்ளைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது பிரசனத்துக்காக நன்றி ராஜா. உமது கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆம் சுவாமி, உமது செவிகள் எங்களுக்காக திறந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. God bless you all. என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.